திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். மண்மலை அத்தனை மாதனம் ஈயினும் அண்ணல் இவன் என்று அஞ்சலி அத்தனை எண்ணி இறைஞ்சாதார்க்கு ஈந்த இருவரும் நண்ணுவர் ஏழா நரக குழியிலே. திருச்சிற்றம்பலம். மண்மலை அத்தனை மாதனம் ஈயினும் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். மண்மலை அத்தனை மாதனம் ஈயினும், மண்ணுலகில் உள்ள மலை போன்ற மிகப்பெரிய செல்வத்தையே ஒருவன் தானமாக தந்தாலும் கூட அண்ணல் இவன் என்ற அஞ்சலி அத்தனாய் பெறுபவன் இறைவனே இந்த பெரியோரின் வடிவில் வந்திருக்கிறான் என்று கருதி கைகூப்பி தொழும் பக்தி இல்லாதவனாக இருந்தால் எண்ணி இறைஞ்சாதார்க்கு ஈந்த இருவரும், அப்படிப்பட்ட தகுதியற்றவர்களுக்கு தானம் கொடுப்பவன் மற்றும் அந்த தானத்தை பெறுபவன் ஆகிய இருவருமே நண்ணுவரேழா நரக குழியிலே, ஏழாவது நரக குழியில் மிக கொடிய நரகத்தில் விழுவார்கள் என்று திருமூலர் எச்சரிக்கிறார். தானம் கொடுப்பவன் புகழுக்காக கொடுக்கக்கூடாது. வாங்குபவன் நன்றியும் பக்தியும் இல்லாமல் வாங்கக்கூடாது. இறை சிந்தனை இல்லாதவர்களுக்கு செய்யப்படும் தானம் கொடுப்பவருக்கும் பலன் தராது, வாங்குபவருக்கும் பாவத்தை சேர்க்கும். இதற்கு தொடர்புடைய ஒரு கதையை நாம் பார்க்க போகிறோம். மகாபலி சக்கரவர்த்தி மாபெரும் யாகம் செய்தார் என்று அவரும் அறிந்ததுதான். இறைவன் அவதாரம் எடுத்து தானம் கேட்க வந்தார். வந்திருப்பது அண்ணல் இறைவன் என்பதை மகாபலி உணர்ந்து விட்டான். ஆனால் அவனது குருவான சுக்கராச்சாரியார் தடுத்து விட்டார். வந்திருப்பது விஷ்ணு, அவனுக்கு தானம் கொடுத்தால் உன்னுடைய அசுரகுலமே அழிந்துவிடும், கொடுக்காதே என்றார். ஆனால் மகாபலி சொன்னான், கொடுப்பவன் நான், வாங்குபவன் அகில உலகையும் படைத்த இறைவன், இதைவிட எனக்கு பெரிய பேர் என்ன இருக்கிறது என்று கூறிவிட்டான். இங்கே மகாபலி திருமூலர் சொன்னது போல் அண்ணல் இவனே என்று உணர்ந்து அஞ்சலி செய்தான். ஆனால் சுக்கராச்சாரியார் உலகின் லாபத்தை எடுத்து எண்ணி தடுத்தார். மகாபலி குருவின் பேச்சை மீறியாவது இறைவனுக்கு கொடுத்ததால் அழியாத புகழை பெற்றான். மாறாக இறை உணர்வே இல்லாத தீய எண்ணம் கொண்டவர்களுக்கு மலை போன்ற செல்வத்தையும் கொடுத்திருந்தால் அந்த செல்வம் தீய காரியங்களுக்கு பயன்பட்டு, அதாவது தீய காரியங்களுக்கு பயன்பட்டு கொடுத்தவருக்கும் வாங்கியவருக்கும் நரகத்தையே தேடி தந்திருக்கும். பாத்திரம் மருந்து பிச்சையிடு என்பது பழமொழி. ஒருவனுக்கு உதவி செய்யும் போது அவன் அந்த உதவியை கொண்டு நல்வழியில் நடப்பானா அல்லது அந்த செருக்கால் மேலும் தீமைகள் செய்வானா என்று ஆராய்ந்து கொடுக்க வேண்டும் என்பதை இந்த பாடலின் எச்சரிக்கை. திருமூலர் ஏழா நரகக்குழி என்று குறிப்பிடுவது அறியாமையினால் செய்யப்படும் காரியங்கள் ஆன்மாவை தீராத துயரத்தில் ஆழ்த்தும் என்பதை குறிக்கவே கொடுப்பவர் பெறுபவர் இருவருமே ஒருவருக்கொருவர் இறைத்தன்மையை மதித்தல் அவசியம் என்று கூறுகிறார். மண்மலை அத்தனை மாதனம் ஈயினும் அண்ணல் இவன் என்ற அஞ்சலி அத்தனாய் எண்ணி இறைஞ்சாதார்க்கு ஈந்த இருவரும் நண்ணுவரேழா நரக குழியிலே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.